நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பல் நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் நாங்கள் டாக்டர் நீல் அந்தோணி பிள்ளை என்கின்ற பிரமுகரைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இவருடைய இந்த 59 வருட வாழ்க்கை, அதில் அவருடைய அனுபவங்கள், அதே போன்று இன்றைய இளம் சமூகத்துக்கு அவருடைய கருத்து போன்றவற்றை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். உண்மையில் நான் ஆரம்பத்திலேயே நான் கேட்கின்றேன், நீங்கள் இலங்கையில் பிறந்திருக்கின்றீர்கள், அதே போன்று புலம்பெயர் தேசங்களில் வசித்து ஐடி துறையில் பல கல்வியை கற்றிருக்கிறீர்கள். அதே போன்று மீண்டும் நமது தேசத்துக்கு வந்த ஒரு இன்றைய இளம் சமூகத்துக்கான ஒரு சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு படிக்கின்ற பொழுது இலட்சியம் என்னவாக இருந்தது? வணக்கம். என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. நான் யாழ்ப்பாணத்தில் பிறந்த நான் வளர்ந்த முழுக்க கொழும்பில் படிக்க எனக்கு கணிதம் நல்லா ஓடும். ஆனால் அம்மாவுக்கு விருப்பம் நான் ஒரு டாக்டராக வேறு வேணும்ண்டு. அதால் பாட்னியை படி, பாலஜியை படின்னு தெரிஞ்சால். ஆனால் எனக்கு சின்னதுலேருந்தே கணிதம் தான் நல்லா பிடித்திருக்கும். அப்போ A லெவல் படிக்க கணிதத்தில் நான் நல்லா செய்தேன். பிறகு அது முடிய எனக்கு 1981 ஆண்டில் ஒரு கம்ப்யூட்டர் அப்போ தான் இலங்கையில் வரவழிக்கிட்டது. அதில் ஒரு டிப்ளமா படிக்க வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் படிக்கும் காலத்திலேயே நாங்கள் ஒரு 20 பேர் எந்த வயசோடு இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அப்போவே நாங்கள் சமூக சேவைகள் செய்ய தொடங்கிட்டோம். அதுக்கு 4S கிளப்னு சொல்கிறோம் நாங்கள், ஸ்டூடெண்ட் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. அப்போ நாங்கள் அந்த சிலமதான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டு வர்றது. அந்த 16-18 பேரில் 3 பேர் எங்களுக்கு படிப்பிச்சார்கள், வாத்திமார். அவையும் எங்களோட சேர்ந்தாலும் 5 அவை தான் எங்களை இதில் ஊர்க்க பண்ணி விட்டது. அப்போ நான் கம்ப்யூட்டர்ஸ் படிக்க தொடங்கிக்க என்னோட இந்த மிச்ச ஆக்களையும் 2-3 பேர் படிச்சினோம். அதெல்லாம் சாந்தரூபன் இருந்தவர். இப்போ நாங்கள் எங்களோட கோர்ஸில் முடித்து 1982 ஆண்டு புதுசாக படிச்சிருக்கிறோம். கணினியை பற்றி எங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. அதை வேறு ஆக்களுக்கு படிப்பிக்கணும்னு யோசிச்சு போட்டு எங்களுடைய குரூப்லேயே ஒருத்தர் தாப்பன் வீரேஸ்வரியில் எடிட்டராக இருந்தார். அப்போ அவர் எங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று தந்தார் பேப்பரில். அப்போ பேப்பரில் போட்டோம். நாங்கள் ஒரு கிழமைக்கு ஆரம்பத்தில் ஒரு கிழமைக்கு படிப்பிக்கிறோம்ண்டு. ஒரு பள்ளிக்கிழமும் எங்களை படிப்பிக்கிறதுக்கு ஃப்ரீயாக ஒரு ஹால் ஒன்று தந்தது. நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு 10-15 பேர் வருவாங்கண்டு. ஒரு 200 பேருக்கிட்ட வந்தாங்க. நாட்டில் இருந்து எல்லா இடத்துலையும் இருந்து வீரேஸ்வரி போகிறபடியாக எல்லோரும் வந்தாங்க. அப்போ அதில் நானும் அவனும் மிச்ச கம்ப்யூட்டர்ஸ் படிப்பிக்க தொடங்குவதில் எங்களுக்கு படிப்பிக்க வேணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துட்டுது. அப்போ இருந்த அந்த குரூப் நாங்கள் கல்லடின்னு சொல்லுவாங்க, ஒரு கொட்டையினால் ஒரு கல் மதில் ஒன்று கிடக்கு, அதெல்லாம் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள். அப்போ அங்கே குரூப்புக்கு சொல்கிற கல்லடி குரூப் உண்டு. அவங்கள ஒரு திரும்ப இலங்கையில் இல்லை. ஆனால் நோர்வேயில் 4 பேர் இருக்கிறாங்க, இங்கிலாந்தில் 5 பேர் இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, யூஎஸ்ஏயில் இருக்கிறோம், கனடாவில் இருக்கணும். ஆனால் இன்னும் நாங்கள் தொடர்ந்து அதை பற்றியே கதைச்சு கொண்டு இருப்போம், எப்படி சமூகத்துக்கு திருப்பி செய்ய வேணும்ன்றதை. அதில் தொடங்கினதான் இப்போ நான் செய்கிறதில் நிற்குது. அதுக்கு பிறகு நான் 82 ஆண்டு யூகேக்கு போட்டேன். சாந்தரூபனும் நான் போய் 6 மாதத்தில் யூகேக்கு 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் எங்களோட டிகிரியும் செய்து மாஸ்டர்ஸும் செய்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அப்போவே 1988 ஆண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஆக்கள் கதைக்க முழுக்க நாங்கள் தொடங்கிட்டோம். அது முடிய நாங்கள் ஒரு எங்களுக்கு தொழில் பயிற்சி தேவைக்காக வேண்டி சாந்தரவனுக்கு தெரிஞ்ச அவற்றை ஒன்றை விட்டு அன்னையோரால் ஒரு கம்பெனி வச்சுருந்தார், யூனிகம் உண்டு. அந்த கம்பெனியில் எங்களுக்கு இன்டர்ன் மாதிரி வேலை தந்தார். ஏன்னா அதெல்லாம் நாங்கள் இந்த வேறு வேலையில் அப்ளை பண்ணிக்க நாங்கள் போடணும், எங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்ட்டு. அப்போ அதுக்காக வேண்டிய அவற்ற கம்பெனியில் அதை போய் நாங்கள் வேலை செய்த சம்பளம் பண்ணிலாம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் வருமுண்டு. அதெல்லாம் அந்த யூனிகம்ன்ற ஒரு பேரும் அவற்ற கம்பெனிக்கு பேர் யூனிகம். பிறகு சாந்தரூபன் ஒவ்வொரு கம்பெனியில் வேலை செய்தார். நான் இந்த வார்டில் வேறு கம்பெனியில் வேலை செய்து கொண்டு போயிருக்க நான் அநேகமாக பெரிய கோஆப்ரேட் கிளைண்ட்ஸுக்கு தான் நான் வேலை செய்தேன். நான் அப்போ
கன்சல்டன்சி ஃபேர்ம்ஸ் இருக்குது யூகேயில். அதில் லார்ஜஸ்ட் கன்சல்டன்சி ஃபேர்முக்கு வேலை செய்கிறேன். அப்புறம் மேரியட் ஹோட்டல்ஸ் ஒரு பெரிய ஹோட்டல் செயின் இருக்குது வேர்ல்டு வைட். அதுக்கு நான் ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஐடிக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது 2004 சுனாமி நடந்தது நாட்டில். அப்போ சுனாமி நடந்து ஒரு 3 நாளால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளோட நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது அதில் ஒரு டாக்டரும் இருந்தார், யூகேயில் இருந்த ஒரு டாக்டர் கரத் என்று. அவர் சொன்னார், தனக்கு இலங்கையில் போய் உதவி செய்ய ஆசை இந்த சுனாமி முடிஞ்ச பிறகு. எங்கள்கிட்ட குரூப்பில் ஒரு பழக்கம் என்னென்னா, நாங்கள் ஒரு நாளும் செய்ய வேண்டும் ஆசை என்று போட்டு நிற்கிறதே இல்லை. எப்போதும் அதை முயற்சி பண்ணி பார்க்குறதா நாங்கள் எல்லாரும் அப்போ இருந்து செய்து கொண்டிருக்கோம். நடைமுறை அப்போ ஒரு நாள் நிற்கிறது இல்லை செய்து. அப்போ அவர் வந்து செய்ய போகிறார் என்றால் நான் அப்போ அதை நான் வரலாம்னு சொல்லி 2005 தை மாதம் அவரும் நானும் எந்த மகனும் என்னோட நான் போகிற இடமெல்லாம் வரோம். நான் அவனுக்கு 10 வயசு. நாங்கள் 3 பேரும் இலங்கைக்கு வந்தோம். வந்து வாகரையிலேருந்து தள்ளி ஒரு கதிரவேலின்ற ஒரு கிராமத்தில் ஒரு தையல் கடையை எடுத்து அதில் ஒரு கிளினிக் ஒன்று ரன் பண்ணினோம். ரன் பண்ணிக்க எனக்கு மெடிசனை பற்றி தெரியாது, பாயாலஜி பற்றி தெரியாது. எனக்கு தெரிஞ்ச முழுக்க மேத்ஸும் சயின்ஸும் தான். அப்போ அவர் இங்கிலீஷில் கதைப்பார், நான் அதை வேலைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் வாரவைக்கு. அப்போ அது செய்து கொண்டிருக்க 1 மாதம் நின்றோம் கதிரவழியில். அப்போ சுனாமி நடந்து உடனடியாக நடந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. 2ஆம் தர பாதிப்புகள் வேற வலிக்கிட்டுது. அந்த டென்ட் வழி இருக்க வார வருத்தங்கள் அதுகளைத்தான் நான் கூட பார்த்து கொண்டு இருந்தோம். அதில் இருக்கும்போது இன்னொரு இயக்கம் ஒன்று இருக்குது, டாக்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ், மெடிசன்ஸ் சான்ஸ் ஃப்ரான்டியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களும் அந்த இடத்துல இருந்தவங்க. அப்போ நாங்கள் இருந்த அந்த தையல் கடையை போட்டு மேலும் கீழும் போட்டு வரைக்கும் ஒரு நாள் நிப்பாட்டி கேட்டாங்க நாங்கள் என்ன செய்கிறோம்ட்டு. அப்போ நான் சொன்னேன், நாங்கள் சொன்னோம் இதான் இப்படி வேறு டாக்டர், அவர் ஒரு ஜிபி இல்லை யூகேலேருந்து வந்திருக்கார், நான் இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்போ அவங்க கேட்டாங்க தாங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண இயலுமோ. நானும் ஓம்பிட்டு சொல்லி அவங்களுக்கும் போய் கொஞ்சம் வேலை செய்தால் அவைக்கு வர மக்கள் சொல்கிறத அவைக்கு எடுத்து சொன்னேன். அதை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு ஆசை வந்தது, நானும் ஒரு டாக்டராக வேற பண்ண வந்து அந்த இயக்கத்தோட வேலை செய்வேன்னு எனக்கு ஒரு ஆசை. அப்போ நான் திருப்பி இங்கிலாந்துக்கு போய் டாக்டராக படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணினேன். 40 வயசு அப்ளை பண்ணிக்க இது மாதிரி எடுபட்டுட்டேன். ஒரு அட்வான்ஸ் லெவலில் திருப்பி எடுத்து 6 பாடத்தில் எடுக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் ஒன்று செய்து போட்டு அதால் எனக்கு தந்தான் இடம். அந்த வயசில் போய் மருத்துவக் கல்வி இல்லை யூகேயில் யோக்குன்ற இடத்துல படிச்சினான். படித்து போட்டு அது படிக்கே நான் இங்கே கதிரவழியில் வேலை செய்யக்கே எனக்கு சிறு குழந்தை பிள்ளையோட வேலை செய்ய ஆசை வந்தது. ஏனென்றால் அந்த நேரம் பார்த்தேன், இந்த சுனாமி வந்து எல்லாம் போட்டுது, அந்த கரையோர பகுதியில் இருந்த எல்லாம் போட்டுது, வீடு போட்டுது, அவற்றிலிருந்து எல்லாம் போட்டுது. ஆனால் சின்ன பிள்ளைகள் எப்போதும் சிரித்து கொண்டு தான் இருப்பினோம். நாங்கள் தான் மழை பெய்யுது, பஸ் வரையில் எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லி கொண்டிருப்போம். இவைக்கு வாழ்க்கையில் இருந்த குடும்பமும் போட்டுது, பொருட்களும் போட்டுது, ஆனால் எப்போதும் சிரித்து கொண்டு தான் இருப்பினோம். அப்போ நான் மருத்துவம் படிக்க தொடங்க முன்னுக்கே முடிவு பண்ணிட்டேன், நான் குழந்தை பிள்ளைகள் டாக்டராக படிக்க பண்ணுமெண்டு. அப்போ யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் சொன்னாங்க அப்படி போகாத, அது 8 வருஷம் நான் குவாலிஃபை பண்ணி 2 வருஷம் ஜூனியர் டாக்டராக வேலை செய்து போட்டு அதுக்கு பிறகு 8 வருஷம் படிக்கணும் குழந்தை பிள்ளையில் கன்சல்டனாக வாரதுக்கு. அது உண்ட வயசுக்கு நேரம் எடுக்கும்ட்டு. ஆனால் நான் அதைத்தான் தொடர்ந்து படித்தேன். படித்து ஒரு குழந்தை பிள்ளைகள் டாக்டராக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது 2017 எனக்கு 2016 எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கெனியாவில் போய் ஒரு குளோபல் சர்வீஸுக்கு ஃப்ரீயாக வேலை செய்வதற்கு. அதில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மெடிசன் சான்ஸ் ஃப்ரான்டியர் அவங்கள என்ன கூப்பிட்டாங்களோ தங்களுக்கு வந்து வேலை செய்ய சொல்லி. அவங்கள்ட்ட வேலை எடுக்கிற சரியான கஷ்டம். எந்த மகனும் ஒரு வைத்தியர், அவர் இப்போ அப்ளை பண்ணி ரிஜெக்ட் போட்டு இருக்கிறார். ஏன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு போட்டி நிறைய பேர் போகிறதுக்கு நிற்பாங்க. சம்பளம் இல்லாமல் போகிறதுக்கு ஆசை இந்த
யுத்தம் இருக்கிற இடத்துல போய் வேலை செய்கிறதுக்கு. அவங்கள என்ன எடுத்ததுக்கு முக்கிய காரணம் என்ன, எனக்கு ஐடியும் தெரியும், மெடிசனும் தெரியும். அப்போ ரெண்டையும் பாவிக்கிறதுக்கு தான் அவங்கள என்ன எடுத்தவங்க. அப்போ அதில் 2017ஆம் ஆண்டுலேருந்து அவங்கள 3 வருஷம் வேலை செய்கிறார். நிறைய நாடுகளுக்கு போனேன், எத்தியோப்பியா, யமன், எங்கெங்கே சண்டை நடக்குதோ, எங்கெங்கே என்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் போகிறோம். பிரச்சனை இல்லாததுக்கு நாங்கள் போகிறோம். அதான் அவங்கள இலங்கையில் இருந்தவங்க. அதில் 3 வருஷம் செய்து போட்டு அப்போ 2 வேலையும் செய்வேன். நான் மருத்துவராக வேலை செய்வேன். இந்த ஐடி சிஸ்டத்தை நான் தான் நாங்கள் எல்லாருக்கும் காட்டி கொடுக்குறதுக்கு ட்ரெயின் பண்ணுவேன். நாங்கள் இருக்கிறாங்கள போட்டு திருப்பி வந்து இப்போ இது நடந்துட்டு நான் எப்போதும் தொடர்ந்து நானும் சார்ந்த எல்லாம் இந்த 17 பேரும் அடிக்கடி சந்திப்போம். அடிக்கடியில் ஒரு 2-3 வருஷத்துக்கு எல்லா இடத்துல இருந்து சந்திக்கிறாங்க. அப்போ அவன் என்ன செய்கிறான்னு எனக்கு தெரியும். அப்போ இவன் போன வருஷம் என்னோட கட்சிக்கொண்டு 2023ஆம் ஆண்டு என்னோட கதை கேட்க சொன்னான். தான் இலங்கையில் போய் அவன் நிறைய கம்பெனிகள் ஓப்பன் பண்ணிட்டான். வேர்ல்டு வைடு இருக்குது. இலங்கையில் கொழும்புலையும் கம்பெனிஸ் இருக்குது, யாழ்ப்பாணத்தையும் இருக்கிறார். ஒரு 150 பேர் வேலை செய்யணும் இவருக்கு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில். அவன் சொன்னான் கொழும்பில் இப்போ 25 வருஷத்துக்கிட்ட கம்பெனி இருக்குது, யாழ்ப்பாணத்தில் 6-7 வருஷமாக இருக்குது. தான் ஆட்களை வேலைக்கு எடுக்க அவ வந்து யூனிவர்சிட்டியில் போய் படித்து முடிச்சு போட்டு வரையினோம். வந்து அப்ளை பண்ணி வேலைக்கு வரையினோம். வந்தால் அவைக்கு பயிற்சியாக எப்படி செய்கிறன்னு தெரியாது. அப்போ தான் அவைக்கு ஒரு 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்னு கொடுப்போம். கொடுத்தால் ஒரு 100 வீதத்தில் 30 வீதம்தான் அவைக்கு மேலே அந்த துறையில் வரையினோம். மிச்சம் 70 வீதம் வேறு துறைகளுக்குள்ள கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது தான். ஆனால் ப்ரோக்ராமிங்ண்டு அப்படிக்குள்ள போகிறேன். அதை மாற்ற வேணும். அப்போ தான் பார்த்தோம் இலங்கையில் வந்து அந்த எனிலேருந்து திறமாக படிக்கிற ஆக்கள் தான் யூனிவர்சிட்டி, அந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். மிச்ச ஆக்கள் வந்து காணியை விற்றோ வீட்டை விற்றோ காசு எடுத்து டிகிரி செய்ய போயினோம். அது போட்டு அதில் 3 வருஷம் செய்து போட்டு பிறகு வந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் அவைக்கு தெரிய வரும் கம்ப்யூட்டருக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ சரி வராதுன்ட்டு. அப்போ இதை எப்படி மாற்றுறது கதைக்கவலை கிடைக்கலாம். எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக செய்ய வேண்டிய ஒரு ஐடியா ஒன்று வந்தது. ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருக்க எங்கள் அம்மா எந்த அப்பா அவன் அப்பாண்ட கதையில் பார்த்தால் எந்த அப்பா எல்லாம் 17 வயசில் பள்ளிக்கூடம் விட்டு போட்டு அவருக்கு நிறைய பொறுப்புகள் வந்தபடியே வேலை செய்ய தொடங்கிட்டார். சாயந்தரம் தகப்பனும் அப்படித்தான் படிப்புகள் முழுக்க முடிக்காமலே வேலை செய்ய தொடங்கினா குடும்ப பொறுப்புகள் வந்துக்குது. இங்கே வந்து 18 வயசு மட்டும் படித்து பிறகு 2 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு யூனிவர்சிட்டிக்கு போய் 24-25 வயசு வரைக்கும் நிறைய கடன்கள் இருக்கலாம், வேலை வாய்ப்புன்றது இல்லை அவ்வளவு. அப்போ இதை மாற்றத்தான் நாங்கள் புதுசாக ஏதாவது வித்தியாசமாக செய்யணும்னு வலிக்கிறாங்க. சரி, இடைவெளியை தனது துறைக்கப்பல் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். ஒரு தினமும் துறைக்கப்பல் நிகழ்ச்சி டாக்டர் நீலம் ஆந்தோனிப்பிள்ளை அவர்கள் கலந்து கொண்டு அந்த தன்னுடைய அனுபவங்கள், அதாவது முக்கியமாக ஒரு விடயத்தை கூறினார். அதாவது தான் படிக்கின்ற பொழுது தன்னுடைய துறை எவ்வாறானதாக இருந்தது, ஆனால் தன்னுடைய தாயார் எவ்வாறு தன்னை பிற்காலத்தில் ஒரு வைத்தியராக வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு இருந்ததாகவும், ஆனால் நான் நினைக்கிறேன் அது கைகூடி இருக்கின்றது, உங்களுடைய தாயாருடைய ஆசை நிறைவேறி இருக்கின்றது. சரி, அந்த அப்போது உங்களுடைய தாயார் உங்களுடன் இருந்தார். ஏனென்றால் உங்களுடைய தாயார் உங்களை ஒரு மருத்துவராக வேண்டும் என்று, ஆனால் நீங்கள் அந்த துறையை இல்லாத வேறு ஐடி துறையில் இருந்து மீண்டும் நீங்கள் ஒரு மருத்துவரான அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய தாயார் உங்களுடன் இருந்தாரா? என்ன இந்த பட்டமளிப்புக்கு வந்தாங்க, ஜாப்புக்கு வந்தாங்க. வந்து நான் எந்த வயசில் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு படித்து முடிச்சுன்னு நான் யோசித்து கொண்டு இருக்கேன். அவள் எனக்கு பக்கத்தில் இருந்து சொன்னான், உதத்தான் நான் 25 வருஷத்துக்கு முதல் சொன்னேன் நான். சரி, அப்போ அவளுக்கு பெரிய சந்தோஷம். அவள் அப்போ ஆசைப்பட்டது இப்போ நல்லா வந்துடுது. இப்போ அவள் யாரை கண்டாலும் முதல் அதைத்தான் சொல்லுவாள், என்ன மகன் ஒரு வைத்தியர் என்று. நான் வேறு எத்தனையோ செய்திருக்கிறேன், அவள் அதைத்தான் முதல் சொல்லுவாள். சரி, அந்த நீங்கள் குறிப்பிட விடயம், அதாவது இந்த மாணவர்களுக்கான இலவச அந்த அதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அது எவ்வாறான கட்டத்தில் தற்போது இருக்கின்றது? அப்போ நாங்கள் வந்து இந்த இலங்கை முழுக்க அறிவித்து அதில் 3500 பேருக்குள்ள அப்ளை பண்ணி நாங்கள் ஒரு 650 பேருக்கு ஒர்க் ஷாப்புகள் மாதிரி 5 இடத்தில் வச்சு 120 பேர் எடுத்துனாங்க. அவர்கள் ஏப்ரல் சித்திரை மாதம் தொடங்கினாங்க. தொடங்கி
வாரக்கிழமை அவையோட முடியுது. அப்போ அந்த 120 பேரையும் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ப்ராக்டிக்கலாக படிப்பிச்சிருக்கிறோம். எப்படி வேலை நாளையிலிருந்து தொடங்கலாம்ன்றது. இப்போ எங்கண்ட குறிப்போப்பு என்னென்றால், முதலாவது வெளியால் வரைக்க முதல் நாளிலிருந்து வேலை செய்யக்கூடிய ஆக்களாக இருக்கணும். அதுக்கு இனி ட்ரைனிங்கில் தேவை. ரெண்டாவது, அவன் பண வசதி இட வசதியால் படிக்க முடியாமல் இருக்கக்கூடாது. மூன்றாவது, 4 வருஷம் 3.5 வருஷம் இருக்கக்கூடாது படிக்கிறது. 1 வருஷத்துக்குள்ளேயே அவர் வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துடணும். நாலாவது, வந்தால் எப்படியும் அவைக்கு ஒரு வேலை கிடைக்க வேணும். அப்போ இந்த 4ல் 3 பிடிச்சிட்டோம் நாங்கள். இப்போ 120 பேர் தொடங்கினாங்க. அதில் இப்போ 101 பேர் இருக்கணும். என்றால் 19 பேர் வெளிநாட்டுக்கு போனது அப்படின்னு விட்டு போட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் எங்களுக்கு பயம், நாங்கள் இலவசமாக கொடுக்குறபடியால் வெள்ளனையே விட்டு போடுவாங்கன்ட்டு. ஆனால் நிறைய ஆக்களங்களை பயப்படுத்தினவை நான் நடக்கையில். அப்படி அந்த 101ல் நான் சொல்லுவேன், ஒரு 75 விதமான ஆக்கள் நாளைக்கே வேலை தரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அதில் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியோட கழிச்சு ஒரு 50% கூடமான ஆட்களுக்கு நாங்கள் வேலை எடுத்துக்கூடிய வசதி வரப்போகுது. அதுதான் எங்களோட 4வது குறிக்கோள். அதையும் 1 வருஷத்துக்குள்ள நாங்கள் முடிச்சுடுவோம் என்று பார்க்குறோம். சரி, நான் உங்களுடன் கேட்குறேன், உங்களுடைய இந்த நட்பு வட்டாரம், பாடசாலையில் ஆரம்பித்த நட்பு வட்டாரம் இன்று வரை நீங்கள் தொடர்வதாக கூறியிருக்கின்றீர்கள். ஆனால் அந்த உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? ஒன்று, நாங்கள் 13, 14, 15 வயசில் இருக்க கதைச்ச எங்களோட குறிக்கோள்கள் அது இன்னும் மாறாமல் இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க, உலகம் முழுக்க இருக்கிறாங்க. இப்போ சந்தித்தாலும் நாங்கள் அப்போ 14, 15 வயசில் எப்படி கதைப்போமோ அப்படித்தான் அதே கதை தான் கேட்போம். சுற்றி வர ஆக்களும் யோசிப்பாங்க, இவங்க வயசுக்கும் உங்களுக்கு கதைக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டு. எல்லாரும் தங்களால் முடிஞ்ச அளவு வேறு இடங்களில் உதவி செய்து கொண்டு வருகிறோம். ஒரு ப்ரொஃபஸர் டேலன் வேலாதிப்பிள்ளைன்ற இருக்கார். அவர் யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டியோட நிறைய வேலையில் செய்கிறார். அவரும் இந்த 16ல் ஒரு ஆள், இந்த கல்லடியில் ஒரு ஆள் வரும். அப்படி அப்போ ஆரம்பித்த அந்த குறிக்கோள் இன்னும் மாறாமல் இருக்கிறோம். 45 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கிறோம். அந்த ஒன்று தான் சந்தோஷமாக இருக்கணும். சரி, உங்களுடைய இந்த 59 வருட வாழ்க்கை உங்களுடைய மனதை பாதித்த விடயம், மனசு கஷ்டமான விஷயம் நீங்கள் என்னத்தை சொல்லுவீங்க? இந்த சுனாமி முடிஞ்சு இலங்கையில் வந்திருக்கும் பொழுது பார்த்தது என் மனதை நிறைய பாதிச்சுது. என்றால் அதுதான் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நிலைமை வந்தது. இந்த லேசில் எடுக்கக்கூடிய முடிவில் நான் லண்டனில் இருந்த வீட்டை விற்று வேறு இடத்துக்கு போய் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கும்போது தெரியாமல் தான் மருத்துவத்துறைக்கு போனான். அப்போ தான் பார்த்தேன், உலகத்தில் எங்களால் எவ்வளவு முடியுமோ இல்லையோன்னு இல்லை, எங்களுக்கு சுற்றி வர இருக்கிற எவ்வளவு வாய்ப்புகளை பொறுத்து தான் மனிதன் முன்னுக்கு வரலாம். எல்லாரும் ஒன்றா தான் பிறக்கிறோம், ஆனால் வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒன்றா கிடைக்கிறது இல்லை. அது மருத்துவம் முடிச்சு பிறகு நான் இந்த டாக்டர்ஸ் வித்தவுட் மெடிசன்ஸ் ஃப்ரான்டியர்ஸோட இந்த ஆப்பிரிக்க நாடுகள் இல்லை வேலை செய்ய இதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. எங்களுக்கு தமிழருக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அதே பிரச்சனை உலகத்தில் எத்தனையோ இனங்களுக்கு இருக்குது. அது எங்களுக்கு மட்டும் தனிவேந்து இல்லை. அப்போ அந்த வாய்ப்புகளை எப்படியாவது கொடுக்க வேண்டும்ன்றதுக்காகத்தான் நாங்கள் இப்போ இதில் வலிக்கிட்டு இருக்கோம். எங்களால் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சமூகத்தை மாற்றலாம். மற்ற படிப்பிக்கிற ஆக்களை நாங்கள் யோசிக்கிறத வெளிநாட்டுக்கு தான் போய் வேலை செய்யணும் இல்லை, அவை இலங்கையிலேயே யாழ்ப்பாணத்திலே வேலை செய்தால் அவை மிச்ச ஆக்களுக்கும் ஒரு முன்னெடுப்பு ஆக்களாக இருப்பினும் அதோட எங்களுடைய லோக்கலாகவே அவைக்கு நிறைய அவை செலவழிக்கிற காசு முழுக்க இங்கே தான் இருக்க போகுது. அதுதான் எங்களோட குறிக்கோள். இவைய படிப்பித்து வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும்னு எங்கள் படிப்பிக்க வழிக்கிடையில் இலங்கையிலே இருந்து நாங்கள் எங்களோட சமூகத்தை முன்னுக்கு கொண்டு வரக்கு தான் எங்களோட குறிக்கோள். சரி, இந்த நேரம் நான் உங்களிடம் கேட்கின்றேன், அதாவது இந்த உங்களுடைய இந்த சமூக செயற்பாடு அதே போன்று நீங்கள் இனிய நாடுகளுக்கு நீங்கள் உங்களுடைய சேவை நிமித்தம் செல்கின்ற பொழுது
உங்கள் ஒருவர் ராணியினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பதாக கூறுவார்கள். உங்களுடைய மனைவி இதற்கு பூரண சம்மதமாக இருந்திருக்கிறார். எனக்கு எப்போதும் பின்னுக்கு நிற்கிறது என்ற மகன்தான். அப்போ அவன் நான் எங்கே போனாலும் என்னோட ஒன்றில் வருவான். இல்லாட்டி போட்டு வர்றதுக்கு நிறைய இந்த சண்டை நாட்டு இடங்களுக்கு போய்க்க அம்மாவுக்கு பயம். அம்மா எப்போதும் கேட்பேன், ஏன் இதுக்குள்ளே வலிக்கிறவ, அங்கே எவனில் பொம்மை போடுற, நீ இன்றைக்கு நாளைக்கு அதுக்கு போகிறதுக்கு நிற்கிறான்ட்டு. ஆனால் அவன் தான் எனக்கு எப்போதும் தத்துவம். அவனை 10 வயசில் என்னோட வந்து இந்த கதிர வழியில் வேலை செய்தவன். அவனும் இதை பார்த்து தான் அவனும் மருத்துவத்துறைக்கு போய் அவனும் ஒரு மருத்துவன். அவருக்கும் இதே வேலை செய்யத்தான் ஆசை. அவருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து வேலை செய்யவும் ஆசை. அப்போ அந்த விதத்தில் நான் கொடுத்து வச்சான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சரி, உங்களோட அம்மாவிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? அம்மா எனக்கு படிப்பிச்சு விட்டது ஒன்று வாசிக்கிறதுக்கு. சின்னதிலிருந்தே புத்தகங்கள் வாசிக்கிறது. எங்கெண்ட வீட்டில் நான் வளர்க்க 3 சுவர்லையும் புத்தகங்கள் தனியாக இருக்கும். அதை பழகினதால் வாசிப்பால் தான் எனக்கு உலகத்தை அறிய வந்தேன். இப்போ எனக்கு என்ன கிடைத்தாலும் கையில் வாசி கொண்டு இருப்பேன். அதுவும் கையில் புத்தகமாக பிடிச்சி வாசிக்க ஆசை. எனக்கு இந்த டெலிஃபோனில் இவ்வளோ ஐடி செயலும் டெலிஃபோனும் பார்க்க புத்தகம் வாசிக்க ஆசை. அப்போ நான் என்னத்தை பற்றி அவரோட போய் கழிச்சாலும், மருத்துவத்தை பற்றி கழிச்சாலோ கம்ப்யூட்டர்ஸை பற்றி கழிச்சாலோ, அவளுக்கு 83 வயசு. அவள் எனக்கு மறுமொழி சொல்லுவா, ஏன்டா அவங்களே வாட்சி வச்சிருப்பாங்க. சரியோ, இப்போ யாரும் யோசிப்பாங்க இவங்க ஏதோ கணக்க படித்தவா. அவள் பெருசாக படிக்கலை. இந்த வாசிப்பை தான் அவள் எனக்கு தந்த தத்துவம்னு சொல்லலாம். சரி, இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்றைய இளம் சமூகத்துக்கு நீங்கள் என்ன கூற வாரீங்க? உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நீங்கள் எவ்வளவு பயனாக்குறீங்களோ அதைத்தான் உங்களோட வாழ்க்கையை செய்ய போகுது. முதலாவது. 2வது, எப்போதும் மற்றவனுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டும்ன்றதை நீங்கள் யோசிச்சுக்கொள்ள வேணும். அது என்னட்ட படிக்கிற இந்த 120 பேரும் ஏற்கனவே 12 பள்ளிக்கூடத்துக்கு போய் தங்கள் படித்ததை படிப்பிச்சு போட்டினான். 10 பேராக போய் படிப்பித்து எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனே செஞ்சினேன். அப்போ நான் அவற்றை கேட்குறது என்னென்றால், இன்னும் ஒரு 20 வருஷத்தில் இந்த 120 5 பேராவது எங்களை மாதிரி ஒரு வேலை செய்தால் இந்த இது தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அந்த 2 தான் கேட்குறோம். கிடைக்கிற வாய்ப்புகளை விடக்கூடாது. மற்றவனுக்கும் வாய்ப்பு கொடுக்கறதை பற்றி நீங்கள் யோசிக்கணும். நன்றி. இன்றைய தினமும் திறக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினமும் திறக்கப்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதாவது பல இன்றைய சமூகத்துக்கு பல முக்கியமான கருத்தை கூறியிருக்கிறார். அதாவது இந்த எவ்வாறு நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உரிய முறையில் நாங்கள் எங்களை ஒரு உயரிய இடத்துக்கு கொண்டு செல்லலாம். அதே போன்று இந்த கல்வி படிப்பதற்கு வயதில்லை. அதற்கு சிறந்த உதாரணம் நீங்கள். இந்த வயதிலும் நாங்கள் கல்வி கற்று எதையும் சாதிக்க முடியும் என்று கூறியிருக்கின்றார். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.